இன்றைக்கி சூப்பராட்டு லஞ்சுக்கு வந்து தலை குழம்பு வச்சுருக்காங்க. பாறை மீன் தலை குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. மீனில் வந்து எப்போதுமே வாங்கினீங்கன்னா தலையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே குழம்புல போட்டு பண்ணுங்கள். குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தலையும் வாலையும் போட்டு குழம்பு வச்சுருக்கேங்க. அட்டகாசமாக இருக்கும். மசாலா அரைச்சிக்கிடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேங்காய் கொஞ்சம், சின்ன வெங்காயங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு தக்காளி பழத்தையும் கூட போட்டு அரைச்சி நம்ம மசாலா வந்து மீனோட ஆட் பண்ணி விடணுங்க. ஆட் பண்ணி புளியும் கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் நம்ம தாளிசம் பண்ணோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. தலை மீன் குழம்பு யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து. தலை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தலை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் மீன் வாங்கினோம்னா தலையை வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு போட்டு நல்லா கொதிச்சிருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிசம் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தலைக்கறி வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொதிக்கிட்டும் நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு தாளித்து குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான தலைக்கறி ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பாறை மீன் தலை குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?